வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். நேத்து ஒரு தமிழ் பொண்ணு, அதாவது 2 சின்ன குழந்தைங்களோட அம்மா. அவங்க தனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. தான் ஒரு பைத்தியம் அப்படின்னு அவங்களே சொல்லி, எதனால அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவங்க ஆளானாங்க, அப்படிங்கிறதையெல்லாம் விளக்கமா சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ அ நெறைய பேரால நேத்திலிருந்து இப்ப வரைக்கும் பகிரப்பட்டு, அத பத்தி அதிகமா விவாதிக்கப்பட்டுட்டு வருது. ஆ அவங்க அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம முழுசா இதுல பார்க்கலாம் அதுல. ஆ அதாவது அவங்க பேசினதோட சுருக்கம் என்னன்னா, நான் வந்து கடந்த 4 வருஷமா 2 சின்ன சின்ன குழந்தைங்கள கிட்ட இருந்து பார்த்துக்கிறது மட்டும் தான் என்னோட முழு நேர வேல. என்னால அது முடியல. அந்த 2 குழந்தைங்களையும் வச்சு பார்த்துக்கிறது என்னால சுத்தமா முடியல. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் எங்க வீட்ல. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. என்னால முடியல அப்படின்னு சொல்லி. அப்பலாம் யாருமே அத பத்தி கவனிக்கவும் இல்ல, கண்டுக்கவும் இல்ல. நான் என்னோட கஷ்டத்த அவங்க வந்து காது குடுத்து கேட்க கூட தயாரா இல்ல, உள்வாங்கல. அ அதனால அதனோட ஒரு உச்சகட்டமா எனக்கு வந்து ரொம்ப இந்த மன அழுத்தம் ஒரு கட்டத்தில வெடிக்கிற நிலைமை ஆயி, நான் வீட்ல இருக்கிறவங்கலாம் போட்டு கன்னா பின்னான்னு அடிச்சுட்டு, அவங்கள பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவங்களே வந்து உணர்ந்து, ஆ இப்ப என் குழந்தைங்கள கொஞ்ச நேரம் கூட என் கூட விட்டு வைக்கக்கூடாது. நான் வந்து என்னோட குழந்தைங்கள அடிக்கல. பெரியவங்கள மட்டும் தான் அடிச்சேன். ஆனாலும், நான் வந்து பைத்தியம். அதாவது குழந்தைங்கள என் கூட விட்டா, நான் குழந்தைங்கள ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி, இப்ப மொத்தமா என்கிட்ட விடாம வந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இத வந்து நான் முன்னாடியே சொன்னப்பவே அவங்க புரிஞ்சிருந்தாங்கன்னா, கொஞ்சமாவது என்னோட அந்த கஷ்டத்த உணர்ந்து அவங்க அத ஷேர் பண்ணிக்க முன் வந்திருந்தாங்கன்னா, எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அ அப்படின்னு சொல்லி ரொம்பவே வலியோடையும், வேதனையோடையும் அந்த வீடியோவ வெளியிட்டிருந்தாங்க. ஆ அத பார்த்த நெறைய ஆண்கள் கூட, இது வந்து இந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா, ஐயோ! அந்த காலத்துல வந்து 8 புள்ள பெத்தாங்க, 10 புள்ள பெத்தாங்க, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே அதாவது விறகு ஒடிக்க போறவங்க வந்து, குழந்தை பொறந்து அவங்களே தூக்கிட்டு குழந்தையும் தூக்கிட்டு விறகையும் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பிரசவம் நடந்தது அந்த காலத்துல. இப்போ வந்து ரொம்ப தான் பண்றாங்க. ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கறதுக்கே ரொம்ப சீன் போடுறாங்க இந்த காலத்து பொண்ணுங்கலாம், அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா, அது வந்து உண்மை கிடையாது. இந்த காலத்துல அதாவது அந்த காலத்துல பெண்கள் வந்து சுத்தமா படிப்பறிவு இல்லாம அவங்களோட தலையெழுத்து இதுதான். அவங்க அடுப்பங்கரையிலேயே வந்து அவங்களோட வாழ்நாள் முழுக்க போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில வைக்கப்பட்டிருந்தாங்க. அறியாமையில இருந்த அவங்களும், அதுதான் தனக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு நம்பி அப்படியே இருந்துறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டம் அப்படி கிடையாது. பெண்கள் வந்து ரொம்பவே சுதந்திரமாவும், அவங்களோட ஆசைக்கு விருப்பத்துக்கு எதுக்குமே வந்து தடை இல்லாமலும் பெற்றோரால செல்லமா வளர்க்கப்படுறாங்க. ஆ அவங்களுக்குன்னு நெறைய கனவுகள் இருக்குது. இவ்ளோ படிக்கணும், இந்த மாதிரியான வேலைக்கு போணும், நம்ம இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு அவங்களோட நெறைய கனவுகளோட வளர்ந்து வர்றவங்க, கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, அதுக்கப்புறமா குழந்தை பேரு அப்படிங்கிறது இயற்கை வந்து பெண்களுக்கே வந்து விதிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால, அவங்க தான் சுமந்தாகணும். பிரசவ வலி எவ்வளோ இருந்தாலும் அவங்க தான் தாங்கியாகணும். அந்த குழந்தை வந்து ராத்திரியில 12 மணிக்கு, 1 மணிக்கு எப்ப எந்திரிச்சு பாலுக்காக அழுதாலும் அவங்க தான் பால் குடுத்தாகணும். இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் இந்த காலத்துல. அதாவது ஒரு ஒரு அ குழந்தைய சுமக்கிறத விட ரொம்ப கஷ்டம். பொறந்த குழந்தைய அந்த சிசுவ வந்து விடிய விடிய கண்ணு முழிச்சு பால் குடுக்குறது, அது ஒண்ணுக்கு வெளிய போனா அதெல்லாம் துணி மாத்தி விடுறது, விடிய விடிய தூங்கவே முடியாது. அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அதுவே பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தும். இந்த சூழல்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஆண் துணை இல்லாம வளர்க்கிற பொறுப்பும் முழுக்க முழுக்க பெண்களுக்கே திணிச்சுடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் ஆண்களும் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அதாவது குழந்தை பெத்தா அத வளர்க்க வர்றது முழுக்க முழுக்க பொம்பளைங்களோட பொறுப்பு. அவங்க வேலைக்கே போறவங்களா இருந்தாலும் சரி, தனக்கு எ இணையா சம்பாதிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய வளர்க்க வேண்டியது பெண்களோட பொறுப்புன்னு விட்டுர்றாங்க. அப்ப அவங்களுக்கு அதனால வீட்டு வேலை, சமையல பார்க்கணும், அ குழந்தைய பார்க்கணும், அதுக்கப்புறம் அலுவலக வேலையும் பார்க்கணும். ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து வீட்ல எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க, குழந்தைய பார்க்க மாட்டாங்க. அவங்க அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வேற பணிவிடை செய்யணும் 4வதா. இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அம்மா வீட்ல ரொம்ப செல்லமா வளர்ந்து, அ 1000 கனவுகளோட வளர்ந்து வர்ற பொண்ணுங்களுக்கு, இந்த கல்யாண வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைகீழ் மாற்றத்த ஏற்படுத்திருது. அதுக்கப்புறமா இந்த மாரி குழந்தை பேரு, அதாவது தாய்மை அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பால் ஊட்டி வளர்க்கறது அப்படிங்கிறதெல்லாம், அவங்களோட கனவுகள் எல்லாம் முடக்கி போட்ட மாரி ஆயிடுது. அதுவே அவங்களுக்கு பெரிய மன அழுத்தத்த குடுக்குது. அதுக்கும் அப்புறமா,
யாரோட துணையும் இல்லாம முழுக்க முழுக்க இது என்னடா இது ஒரு முள்கிரீடத்தை வச்ச மாதிரி சிலுவை சுமக்கிற மாதிரி இது ஒரு சுகமான சுமைன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து சுகமான சுமையா இல்ல. ரொம்பவே வந்து நம்மளோட வாழ்க்கை மொத்தத்தையும் இதுக்கு பலி கொடுக்குற மாதிரி ஆகுது. நம்மளோட கனவுகள் எல்லாத்தையும் பலி கொடுக்குற மாதிரி ஆகுது. ஏன் இப்படிப்பட்ட சூழல் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. அத வந்து குடும்ப உறுப்பினர்கள் புரிஞ்சுகிட்டு, பாவம் நாள் முழுக்க குழந்தைங்களோட இருக்கிறா, வளர்க்கிறா. சரி நம்ம வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்கள எங்கேயாவது பார்க்குக்கு, அங்க இங்க வெளியில கூட்டிட்டு போவோம். நம்ம சொல்லிக் குடுப்போம். நம்ம கொஞ்ச நேரம் அதுங்கள வந்து அவங்கள வந்து ஃப்ரீயா விடுவோம். அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வர்றதில்ல. 2வது அந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜுரம் ஏதாவது வந்துச்சுன்னா, இவங்க யாரும் அதாவது ஆண்கள் யாருமே அதுக்கு எந்திரிச்சு மருந்து குடுக்குறதோ, மாத்திரை குடுக்குறதோ எதுவுமே பண்றதில்ல பெரும்பாலும். அப்போ அப்பயும் இவங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலுமே கூட, ஒண்ணு அது வேலைக்கு விடுப்பெடுக்கணும் அப்படிங்கிற அந்த சுமையும் அவங்க அவங்க பேர தான் விழுது. அதனால அவங்க நெறைய லீவ் போடுறாங்க அப்படின்னு ஆஃபீஸ்ல கெட்ட பேர் வரும். அப்புறம் விடிய 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 கண்ண முழிச்சு அவங்க தான் பார்த்துக்கணும். அப்ப விடிய விடிய கண்ண முழிச்சுட்டு அலுவலகத்துல போய் அவங்களோட வேலைய சரியா செய்ய முடியாது. அதனால அவங்களோட வேலைய வந்து அவங்க சரியா பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கெட்ட பேர் வரும். இந்த மாதிரியான எவ்வளவோ மன உளைச்சல்கள்ல தான் பெண்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுவும் வேலைக்கு போறவங்க கூட வேலை கஷ்டத்தையும் தாண்டி அலுவலகத்துக்கு போறதுனால 4 பேர பார்த்து பேசுறதுனால, அவங்க வந்து அந்த மன அழுத்தத்துல இருந்து கொஞ்சமாவது விடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்து 24 மணி நேரமா அந்த குழந்தைங்களோடவே இருக்கிறவங்களோட மனநிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். சமீபத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்களுக்கு இந்த மாரி மனநல பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு 40 வயசுக்கு அளவுக்கு உரிய பெண்களுக்கு வந்து நெறைய பேருக்கு மாரடைப்புனால சாகுற நிலைமை ஏற்படுது. நெறைய பேர் தற்கொலை பண்ணிக்கவும் செய்றாங்க. இந்த குடும்ப அழுத்தம் தாங்க முடியாம. இந்த மாதிரியான நிலைமைலாம் அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறது ஒரு ஆய்வுகளின் அடிப்படையில தெரிய வருது. இதுக்கெல்லாம் தீர்வு அ அந்த காலத்துல இருந்த மாரி பெண்கள் இந்த காலத்துல இல்ல. அப்படி வளரல அவங்க. அவங்களும் ஆண்களுக்கு இணையா வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னும்போது, குடும்ப வேலையா இருந்தாலும் சரி, இல்ல குழந்தை வளர்ப்பா இருந்தாலும் சரி, அத 2 பேரும் பகிர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த பெண் வெளியிட்ட அந்த வீடியோ உணர்த்துற பாடம். 2 குழந்தைங்கள ஹேண்டில் பண்ண முடியாம கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்களை நான் 4 வருஷமா பேக் டு பேக் பார்த்ததுனால அவுட் பஸ்ட் ஆகி வீட்டில் இருக்கிறவங்கள அடிச்சுட்டு அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க தான் குழந்தைங்களே எதுவும் பண்ணலை, ஓகேங்களா. அடிச்சுட்டு கோவப்பட்டு எதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ப்ராப்பரான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்காதனால. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ நான் யாருன்னே எனக்கு தெரியல. எனக்கு மண்டை குழம்பி போச்சு. என்னென்னமோ யோசிக்க தோணுது, என்னென்னமோ. ஸோ நீங்கள் எதை வேணால் ஹேண்டில் பண்ணிடலாம். 2 குழந்தைங்களை சின்ன குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். என்னால் முடியல. கம்ப்ளீட்டாக 4 வருஷமா இதே அழுக சத்தம், இதே விஷயங்கள் தான் என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. முடியல. என்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை பற்றி யார்கிட்டயும் சொல்கிறப்போ யாருமே அதுக்கான கன்சர்னையோ ஆக்ஷனையும் எடுக்கலை. அப்படி அந்த மூமெண்ட்ல எடுத்திருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இந்த பெட்ல வந்து உட்காந்துக்க மாட்டேன். இப்போ கூட்டிகிட்டு வந்து உட்காந்து இப்போ நான் இத்தனை விஷயங்களை பண்ணதுக்கப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சைக்கியாட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்து இப்போ உட்கார வச்சிருக்காங்க. இது முன்னாடியே பண்ணியிருந்தா எனக்கு இந்த இவ்வளோ நடந்திருக்காது. இன்னைக்கு 2 குழந்தைங்களை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிகாஸ் என்னோட மென்டல் ஹெல்த் சரியில்லாதனால அவங்க என் பக்கத்தில் இருந்தால் நான் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாதான். அதனால தனியும் இந்த ஐவி பார்த்துருக்கேன். இதெல்லாம் மேட்டரே இல்லை. இப்போ இதை நான் எப்படி சரி பண்ணுவேன்? எப்படி என்ன நான் சரி பண்ணி எப்படி நான் பழையபடியாவேன் எனக்கு தெரியல. என் கை நடுங்குது, என் ஃபோன் பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு நான் என்னை கம்ப்ளீட்டாக இழந்துட்டேன். சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இதையும் நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா? நான் 2 குழந்தைக்கு பெஸ்டான தாயெல்லாம் கிடையாது. நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க தாய் தான், ஓகேங்களா. பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாய்ஸ் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கேளுங்க. நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இன்கேஸ் நான் நல்லா இருந்தால் என்னோட ஹெல்த் அப்டேட்டை நான் நெக்ஸ்ட்ல இதில் சொல்கிறேன். நான் எப்படி இதுலேருந்து வெளியே வரேங்கிறது வெளியே வந்தால் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது ஆண்கள் அதை பார்த்து மனம் மாறினாங்கன்னா அதுதான் அந்த பெண் வெளியிட்ட அந்த வீடியோக்கான ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதான். விரைவில் மற்றொரு விஷயம் பத்தின அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது வாசுகி லட்சுமணன்.